सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। உபதேச உந்தியார்ல முதல்ல இருந்து 5 வரைக்கும் உபதேச உந்தியார் சுலோகத்தையும் சொல்லிட்டு அது உபதேச சாரத்தில் சமஸ்கிருதம் 1 to 5 அதையும் சொல்லிட்டு அப்புறம் வகுப்புக்கு போகலாம். தமிழ் 1 2 3 5 வரைக்கும் சொல்லலாம். சேர்ந்தே சொல்லலாமா? கண்மம் பயன்தரல் கர்த்தனது ஆணையால் கர்மம் கடவுள உந்திய பர கர்மம் ஜடமதால் உந்திய பர வினையின் விளைவு வெளிவுற்று வித்தாய் வினைகடல் வீழ்ந்திடும் உந்திய பர வீடு தரலிலை உந்திய பர கருத்தனுக்கா நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தியது உந்திய பர கதி வழி காண்பிக்கும் உந்திய பர திறமிகு பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்கு உளத்தொழில் உந்திய பர உயர்வாகும் ஒன்றில் ஒன்று உந்திய பர எண்ணுரு யாவும் இறை உருவாமென எண்ணில் வழிபட உந்திய பர ஈசனுக்கு பூசனை உந்திய பர. இது 5 ஸ்லோகம். இது அப்படியே உபதேச சாரத்தில் அந்த ஹரிவராசனம் ராகத்தில் கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம் கிருதிமஹோதரோ கதன காரணம் பலமசாஸ்வதம் கஜி நிரோதகம் ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயாகிருதம் சித்தசோதகம் முக்திசாதகம் காயவாங்மன காரியமுத்தமம் பூஜனம் தபஸ் சிந்தனம் கிரமாத் ஜகதஈசதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி தேவ பூஜனம். இது 5 இருக்கு. இது நம்ம விளக்கத்துக்கு போகலாம். மூணாவது சுலோகத்தில் அது சாரம் இன்னைக்கு பார்த்துட்டு 4 பயன்படுத்து. கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தி அது உந்தி பர கதி வழி காண்பிக்கும் உந்தி பர. 3 கருத்து தான் சொல்லியிருக்கார். அது என்ன சாரமா சம்மரைஸ் பண்ணி சொல்றதா இருந்தா, காமிய கர்மம் மேலும் பிறவிக்கு ஏதுவாகும். நிஷ்காமிய கர்மம் பிறவி நீங்க துணை செய்யும். கர்மம் செய்வதுங்கிறது தவிர்க்க முடியாது. கர்மம் செய்யணும், வேலை செய்யணும். அதே நேரத்தில் அந்த வேலையில நம்ம சிக்கி கொண்டு தவிக்காம இருக்கணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்கார். அது என்ன? காரியம் செய்யறப்போ கர்மம் செய்யறப்போ அதை நீங்க கர்மத்துல பலனை அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன ஆகும்? பிறவிக்கு ஏதுவாகும். மீண்டும் பிறகு வேணுமா? வேணும்னா நீங்க பயன்படுத்தலாம். நீங்க செய்கிற கர்மத்தை நிச்சயமா நான் செஞ்சேன் நான் அனுபவிக்கிறேன்னு அனுபவிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா நிஷ்காமிய கர்மம் செய்ய பழகிட்டீங்கன்னா அது இந்த பிறவியை நீங்கிறது அது துணை செய்யும். இது ஒரு கருத்தனுக்கு ஆகும் நிஷ்காமிய கர்மம். அதைத்தான் நீங்க சொன்னார். 2வது பாயிண்ட் என்னன்னா, நாம் செய்யும் செயலின் பயனை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனெனில் அவனே கர்த்தா, நாம் அவன் கையில் வெறும் கருவி மட்டுமே. இதுதான் ரகசியம். சும்மா
நீ செய்கிற வேலையை அனுபவிக்காமல் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொன்னால் யார் தான் விரும்புவா? நான் செய்கிறத நான் அனுபவிக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? இப்போ இங்கே ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாரு. என்னன்னா, நீ செய்ய சொல்கிறல்ல, அது உண்மையில் நீ செய்யலை. அதனால தான் இறைவனுக்கு ஏன் அர்ப்பணம் செய்யணும்னா, நாம் செய்கிற எல்லா செயலுக்கும் அவனை கர்த்தாவாக இருக்கான். வீட்டில் வேலைக்காரவங்க நிறைய வேலை செய்வாங்க. போஸ்ட்டு, மேனேஜர் போஸ்ட்டு, ஒரு மேஸ்திரி போஸ்ட்டு, முதலாளி காசு பணம் தருவார். பிளான் ஏற்கனவே போட்டாச்சு, ஒரு பில்டிங் கட்டின்னு அனுப்பியாச்சு. முதலாளி போனதே கிடையாது. அங்கே மேஸ்திரி தான் போய் என்ன செய்வார்? அடித்து இதை செய்யணும்னு தேவையான பொருளாக வாங்கி கொடுத்து எல்லாம் செய்ய வச்சார். இப்போ இந்த கட்டடம் ஆனதுக்கு முழு பொறுப்பு யாருடையது? மேஸ்திரி சொல்லலாம், இந்த கட்டடம் முழு நான் தான் கட்டினேன் அப்படின்னு. அவன் சொல்றதுல கூட ஒரு தப்பு இருக்கு. அவன் மேற்பார்வையில் கட்டினேங்கிறத என்ன சொல்றான்? நான் கட்டினேன்னு சொல்றான். அதே மாதிரி அவனை கட்டுவித்தது யாரு? அவன் பேர் அவன் சொல்றது இல்லை. அவர் சொல்லி நான் இதை கட்டினேன்னு எண்ணம் வர்றதில்லை. அதனால அவன் தானே நான் தான் முன்னே கட்டினேங்கிறதுக்கு நானே கட்டினேங்கிறேன். அப்படியே நாம் செஞ்சிட்டு இருக்கோம். பின்னால் ஒருத்தன் இயக்கித்தாண்டா நம்ம இயங்கணும் அப்படிங்கிற தன்மை தெரிஞ்சிச்சுன்னா இயல்பாகவே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எல்லா வேலையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். மேஸ்திரி வேலை செய்வார். ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒரு வீக்கு, ஒரு வாரம் வேலை முடித்த உடனே அந்த பட்டுவாடை என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட போய் காட்டி விடுவார். ஒப்படைக்கிறாருல, இதுதான் ஈஸ்வரா இருக்கணும். செஞ்சேன், இந்தாங்க அவங்ககிட்ட குடிச்சிட்டேன் அப்படின்னு அப்போ அதான்ட்டு இருப்பான். இல்லைன்னா பணம் குடித்தேன், என்ன பண்ணேன்னு கேட்டே இருப்பார். செலவு பண்ணேன், என்ன செலவு பண்ணேன், அவன் எல்லா விஷயம் காட்டிடுவான். ஓ, இதெல்லாம் பண்ணிட்டா சரி. இது காட்டினோடனே அவன் ஃப்ரீயாகிடுவான். அது மாதிரி அவன் வேலை செய்ய வச்சான், அவன் செஞ்சுட்டு பையனை நாம எடுக்க இந்த இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் ஆயிருக்கு, இந்தாங்க உங்களுக்கு கொண்டு வந்து காட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுதான் கர்த்தா அவனா இருக்கிறதுனால தான் அவன் கையில் நம்ம வெறும் கருவியாகத்தான் இருக்கும். கருவி பேச தெரிஞ்சிருக்குன்னு வைங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையும் அந்த கருவி பேச தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினா என்னவா பேசும்? என்னன்னு பேசும்? உதாரணமா ஏதாவது ஒரு கருவியை சொல்லுங்களேன், உங்க வீட்டில் உபயோகிக்கிற கருவியை. உண்மை இல்லையா? தோசை சாப்பிடணும், இட்லி சாப்பிடணும், உங்களுக்கு என்ன கருவி வச்சிருக்கீங்க? கிரைண்டர் இருக்குல்ல, கிரைண்டரில் அரிசி போட்டு உளுந்து போட்டு மாவை ஆட்டி நீங்கள் செய்வீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாம் அதை அரைச்சி கொடுத்துச்சு. அதுக்கு பேச தெரியாது. அதனால அதை அரைச்சது மாவாக்கிடுச்சு, நீங்கள் இட்லி சுட்டு சாப்பிட்டீங்க. அது பேச தெரிஞ்சிருந்தா மாவு நான் தான் ஆட்டினேன்றீங்க. கடையில் வாங்கினீங்களா, நீங்கள் ஆட்டினீங்களா? அப்படி மாவு நான் தான் ஆட்டினேங்களா? மாவு யார் ஆட்டினது? யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் இவங்களா குடும்பி பிடிச்சி ஆட்டின மாதிரி நான் தான். முந்தி சொல்லலாம், அந்த காலத்தில் மாவு நான் ஆட்டினேன் அப்படின்னு. இப்போ அப்படி சொல்ல முடியாது. இப்போ அது பேச தெரிஞ்சா என்ன பேசியிருக்கும்? கிரைண்டர் நான் ஆட்டி கொடுத்துருக்கேன், இவன் பால் பெருமையாக நான் ஆட்டினேங்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஏற்படும்னா, அந்த கிரைண்டருக்கு என்ன ஆயிருக்கும்? அப்படி சொன்ன உடனே கர்த்தத்துவம், நான் தான் கர்த்தா, நான் தான் ஆட்டினேன், அந்த கர்த்தத்துவம் வந்திருக்கும். இப்போ அது வராது. ஏன்னா அது என்ன நினைச்சிட்டு இருக்கே, அவருடைய கருவி நான். அதனால பேச்சே இல்லை. நீ சுற்றி போட்டா நான் ஓடுவேன், ஆஃப் பண்ணா நின்றுடுவேன். மாவு இன்னும் ஆட்டல, சுற்றி போடு அப்படின்னு சொல்றாரு. நாம சொல்லுவோம், நாம வேலை செய்யறதா இருந்தா. ஆத்தான் இங்க சொன்னார். 3, நிஷ்காமிய கர்மம் அகந்தை செய்ய உதவி செய்யும். அப்படின்னா யாருக்கு நான்ங்கிற தன்மை இல்லையோ அவங்க செய்கிற செயலெல்லாம் எப்படி இருக்கும்? நிஷ்காமியமாக தான் இருக்கும். பலன் எதிர்பார்க்காம செய்கிறாங்கல்ல, அவங்களுடைய வேலையெல்லாம் எப்படி இருக்கும்னா, தனக்காக எதுவுமே எடுத்துக்க மாட்டோம், வேலை செஞ்சுட்டே போவான். அப்படியே மிஷின் மாதிரி.
அதனால அகந்தை ஒளிய நிஷ்காமிய கர்மம் உதவி செய்யும். ஆனா அகந்தை ஒழிந்த பிறகு செய்கிற கர்மம் எப்படி இருக்கும்னா நிஷ்காமியமா தான் இருக்கும். இது ரெண்டும் சொல்றார். அகந்தை அற்ற செயல் நிஷ்காமியமாகவே இருக்கும், தேவை இல்லை அவனுக்கு. அதனால அவன் செய்ய மட்டும்தான் பழகுவான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீ ஏன் வேலை செய்யற, உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்களும் நிறைய வேலை செய்வீங்க, எத்தனை வேலைனாலும் செய்வீங்க. பில்டிங் கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம், இல்லாட்டி ஒரு எஜுகேஷன் பள்ளிக்கூடம் கட்டலாம், மாணவர்களை கூப்பிடலாம், வேன் வாங்கலாம், நிறைய இந்த மாதிரி இன்வால்மெண்ட் ஆகிட்டு நிறைய வேலை செய்வீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறான், நீ எதுக்கு இந்த வேலை செய்யற? எதுக்கு செய்கிறாங்க? பயன் யாருக்கு? மற்றவங்க பயன் அடையட்டும்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த கோயிலுக்கு முன்னால ஒரு யானை நிற்கும், பார்த்துருக்கீங்களா? யானைக்காரங்க பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். அந்த பக்கம் போறவங்க வரவங்க யானை சும்மா இருக்காது, என்ன பண்ணும்? அந்த துண்டு கையை நீட்டிகிட்டே இருக்கும். சில பேர் அப்படியே சாமி கும்பிட்றதுக்காக அந்த காசை கொண்டு போய் வைப்பாங்க. அது வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்கே நம்ம தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும். பேரனை கூட்டிகிட்டு ஒரு தாத்தா போயிட்டு இருந்தார். காசு பேரன்கிட்ட கொடுத்து யானைக்கு கொடு, நல்லது அப்படின்னார். பேரன் யானைகிட்ட கொடுத்துட்டு சொன்னா, யாருக்குப்பா நல்லதுன்னு? யானைக்கு காசு கொடுக்குறான், அவர் நல்லதுன்னு மட்டும்தான் சொல்றாரு. யாருக்கு நல்லது? காசு கொடுத்தனாலும் நமக்கு நல்லதா, இல்லை காசு கொடுத்தனாலும் பாவனுக்கு நல்லதா? அப்போ இந்த மாதிரி ஒரு வேலை நம்ம ஏன் செய்யறோம்னு லாபம் எதிர்பார்த்து செய்தா அது காமியம், லாபம் எதிர்பார்க்காம செஞ்சா அப்போ நிஷம் சொல்றோம், செஞ்சுட்டு அவருக்கு கொடுத்துடுறோம், எனக்கு வேணாம் பயன். ஆனா ஏன் அந்த வேலை செய்யறது எதுக்கு செய்யணும், எதுக்கு கொடுக்கணும்? நீ செய்யாமே கூட இருக்கலாம்ல. செய்யறது அது பயன் வந்துருச்சு, வேணாம் வேணாம் அந்தா அப்படின்னு கொடுக்கணும், எதுக்கு? அதுக்கு பேசாம செய்யாம இருக்குங்களா? கர்மம் செய்வோம், அது யோகமா செய்ய மாட்டிக்க மாட்டோம். நான் கேட்கறது, எதுக்கு கர்மம் செய்யறீங்க? செஞ்சா தானே பயன் வருது, செய்யாம இருங்களேன். திருப்தியான ஃபீலிங் வருதுன்னா அப்ப அந்த கர்மம் செய்தனால உங்களுக்கு திருப்திங்கனால நீங்க செய்வீங்க. அப்ப சுயநலம் தானே அது. என்ன நிஷ்காமிய கர்மம்? நிஷ்காமியம்னா உங்களுக்கு எந்த பலனும் இருக்கக்கூடாது. நீங்களே சொல்றீங்க, இதை செய்தா எனக்கு காசு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யறவனுக்கு கூட ஏன்டா உதவி செஞ்சேன்னு கேட்டா பாவம் அதை நல்லா படிச்சுட்டு போட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில என்ன தெரியுமா, அப்படி கொடுத்தனால அவனுக்கு ஒரு தெம்பு, ஒரு நிம்மதி, அப்பாடா அப்படின்னு ஆகுது. இதுக்காக கொடுக்குறோம். அப்ப அவனுக்காக கொடுக்கல, யாராவது வாங்கிக்கணும். யாராவது சப்போஸ் யாருன்னா வாங்கலன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் தான தர்மம் பண்ணிட்டு நீங்க பயணம் அடைவீங்க? எவ்வளவுமே வேணாங்கிறாங்க, எது கொடுத்தாலும் என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் பகவத்கீதை படிச்சா நமக்கு ஒரு உண்மை புரியும். கர்மம் ஏன் செய்யணும், கர்மம் எதுக்கு செய்வீங்க, எதுக்கு செய்துட்டு பலனை அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, கர்மம் செய். எதுக்காக கர்மம் செய்யணும் தெரியுமா? கர்மத்துக்காக மட்டும்தான் கர்மம் செய்யணும். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஒர்க் ஃபார் ஒர்க் ஷேக். வேலை செய்யணும்னு இருக்கிறது, வேலை செய்யணும், அவ்வளவுதான். இந்த வேலை யார் செய்ய வைக்கிறேன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்ஸ்காரங்கள், உங்களுடைய வினைகள் உந்தி தள்ளி உங்களை வலுக்கட்டாயமா வேலை செய்ய வைக்குது. அதுதான் உண்மை. அதனாலதான் இங்க சொல்றார், இது தப்பிக்கிறதுக்கு வேலைக்காக மட்டும் வேலை செய், வேலையிலிருந்து வரக்கூடியதை கொஞ்சம் கூட கண்டுக்காதுன்னா. இதைத்தான் கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம், கருத்தை திருத்தி அது உண்டி வர. கருத்தை அதாவது திருத்துது, நீ செய்யல, நீ கர்த்தா அல்ல அப்படின்னு காட்டுது. கதி வழி காண்பிக்கும். கதி வழி காண்பிக்கும்னா என்ன? கதினா எது? மோட்சத்துக்கு வழி காட்டும், மோட்சம் கொடுக்கும்ல. நிஷ்காமிய கர்மம் செய்தா மோட்சம் கொடுத்துருன்னு நினைக்காதீங்க.
மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு வழியை காட்டும். அந்த வழி என்ன வழி? மோட்சத்துக்கு போறதுக்கு வழி காட்டுது. நிஷ்காமிய கர்மம் செஞ்சா என்ன மாற்றம் நம்ம கிட்ட ஏற்பட்டிருக்கு? ஞானமா? சித்த சுத்தி தான். ஞானம்ங்கிறது அப்புறம். சித்தத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை இது நீக்குது, அவ்வளவுதான். எல்லாமே அடிபட்டு போயிடும். அதான் இங்க சொல்றார், நிஷ்காமிய கர்மத்தால் மனம் தூய்மை அடைகிறது. ஆக கர்மத்துக்காகவே நீங்க செய்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுடைய கர்த்தத்துவம் காணாம போயிட்டே இருக்கும். மனசு தூய்மை ஆயிடுச்சுன்னா அது தெளிவா நமக்கு ஒரு விஷயம் புரிய வருமா. அதனாலதான் தெளிவுனாலே போதும், தெளிஞ்சிருச்சு. அதுக்கு மேல தெளிவுக்கு என்ன பேரு? ஏதாவது இருக்கு அவர் பேரு? தெளிவுன்னா என்னது? தெளிஞ்சிருச்சு. தெளிவு. அந்த தெளிவை காட்டில் இன்னும் தெளிவாகிறதுக்கு ஒரு பேர் இருக்கா? ரசம் வச்சாச்சு, சாப்பாடு சூடா இருக்குது, ரசத்துல மஞ்சள் எல்லாம் இருக்கும். அது நான் ஊத்தாத, தெளிவா ஊத்து அப்படின்னா எது தெளிவா ஊத்துறது? ரசத்தை. அவன் தெளிவா இருந்து ஊத்துறதல்ல, தெளிவா ஊத்துன்னு அவன் கோபிச்சுக்குவான். நான் பைத்தியமா அப்ப தெளிவு இல்லாம இருக்கேன் நான் அப்படின்டுவான். அப்படி இல்லை, ரசத்தை தெளிவா கலக்காம ஊத்து அப்படின்னு அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் ரசம் தான் இருந்தது, தெளிவா ஊற்றிட்டேங்க, ரசம் பத்தல, இன்னும் தெளிவா ஊற்றுனாங்க என்ன இருக்கும்? அந்த மஞ்சள் ஊற்றினா விழுந்துருங்களா? அது இன்னும் தெளிவுபடுத்த என்ன செய்யணும்? எதுக்கு தண்ணி ஊற்றுவீங்க? பிள்ளை வாங்க பார்த்தீங்களா? அப்படியே அந்த மஞ்சள்ல கொஞ்சம் கொஞ்சம் ரசம் இருக்கும், அது அப்படியே பிள்ளைங்க. ஆனா ஒரு சக்கையும் வராது. அதுவும் தெளிவுதான். முறை வந்த தெளிவு இது. இந்த தெளிவுக்கு ஒரு பேர் இருக்குது, தெளிவு. தெளிவே என் சிந்தனையில் தேற்ற தெளிவே என் சிந்தனையை ஊற்றாகி உன்னால் அமுதே உடையான். எப்படி ஒரு அமுதம் கிடைக்கணும்னா அப்படி நீங்க அதுக்குதான் நான் அப்ப போய் கரும்பு ஜூஸ் சாப்பிடுவேன். அது எப்படி புளியதான்னு பார்ப்பேன். போட்டு சக்கையா பிழிஞ்சுவான். அதை பிழிஞ்சு போட்டுவான்னு நினைச்சா அதை 2ஆம் படிக்கு தூங்கி உள்ள விடுவோம். எதுக்கு இங்க இப்படி பண்றோம்? கொஞ்சம் நாள் இருக்க ஒரு சக்கை ஆக்கிடணும், அப்பதான் எல்லா ரசமும் இறங்குமா. பகவானும் நமக்கு ஏன் கர்மத்தை செய்து கொடுக்குறாருன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வினைகள் அது பயன் தராம உங்களை சக்கையா வினைகளும் தீர்த்துடணும் ஃபுல்லா. அதுக்குத்தான் என்ன பண்றாரு? நல்ல கர்மம், கெட்ட கர்மம், தீய கர்மம், நல்வினை கர்மம், எல்லா கர்மமுமே உள்ள விட்டு சக்கை பிழிஞ்ச மாதிரி பிழிஞ்சிடுறாரு. அதனாலதான் இதுக்கு ஒரு பேரு கொடுத்தாரு வள்ளலர். எனக்கு உங்க ஞானத்தை எப்படி கொடுத்தே தெரியுமா? எப்படி கொடுத்தாரம்மா? சும்மா அப்படியே ஞானம் இருந்தா அவனு கொடுக்கல. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து என்ன பண்ணாது? ஊனினை உருக்கி. இந்த மாதிரி ஊனினை உருக்கப்பட்டா அப்பதான் உருவெளி பெருக்கி. அப்போ இதை உருக்கிறதுக்கு வசரம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒண்ணு எதிர்பார்க்காம கர்மத்தை சும்மா செஞ்சுட்டே இருக்கோம், அவ்வளவுதான். அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில கர்மம் நிக்குது. 2 இடையிலையும் நம்ம போய் சிக்க அந்த கர்மத்தை சக்கையாக்கிட்டோம்னா நம்ம அப்படியே தெளிந்த நீர் மாதிரி வந்துடுவோம். சித்த சுத்தி அதுதான். சக்கை சுத்தி கிடையாது, அது மாதிரி இருக்குது. அதை தான் சொன்னாதீங்க. நிஷ்காமிய கர்மத்தால் மனம் தூய்மை அடைகிறது. எனவே விசாரத்துக்கு உரிய தகுதியும் பக்குவமும் பெறுகிறது. இதாங்க பாயிண்ட். நிஷ்காமிய கர்மம் பண்ண என்ன நமக்கு வரும்னா, விசாரணை செய்யறதுக்கு ஒரு பக்குவம் வரும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வகுப்பு வைப்போம், எந்த கிளாஸும் கிடையாது, நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஜீவனை பற்றி, மாயை பற்றி, உலகம் பற்றி, ஈஸ்வரனை பற்றி, ஆன்மாவை பற்றி, பரபிரம்மத்தை பற்றி, இன்னும் சஞ்சித கர்மம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கா, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்.
விசாரணை பண்ணணும். அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும்னு பார்க்கணும். இப்போ அந்த விசாரணை தான் ஒரு சின்ன விசாரணை. இது நம்மகிட்ட மொத்தம் எத்தனை வினைகள் இருக்குது, எத்தனை கர்மங்கள் இருக்குது, தீர்க்கக்கூடிய கர்மங்கள் 3 விதமா இருக்குல்ல. ஒண்ணு இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே இந்த கர்மம், இன்னொன்னு சஞ்சித கர்மங்கள், மொத்த கர்மம். இனிமே நம்ம ஆசைப்பட்டு இனிமே வர வைக்கிறதுக்காக நாமளே முடிவு பண்ணி சங்கல்பிச்சு ஆகாமிய கர்மத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதையும் தீக்கணும். இப்ப ஏற்கனவே வந்துட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்கு பிராரப்த கர்மம், இதையும் தீக்கணும். அப்புறம் சஞ்சித கர்மமும் தீக்கணும். இந்த 3 கர்மமும் தீக்கணும். தீக்கிற சமயத்துல இது மூட்டை இவ்வளவு இருக்குது, ஒவ்வொன்றா கொண்டு வந்து அனுபவிச்சுக்கிறதா எவ்வளவு காலமாகுது. மழையாண்டு முடிஞ்சா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. வழி உண்டா? உண்டு. ஏங்கி ஏங்கி அழுத குழந்தை எப்படி அம்மாவுக்காக அழுவோம், அந்த மாதிரி நீ அழுவேன்னா உனக்கு அந்த பகவான் ஒரு ஞானத்தை தர்றார். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவே, அந்த அறிவை தந்து அஞ்ஞானத்தை போக்கின உடனே என்னாச்சு, எல்லா கர்மமும் முடிஞ்சு போச்சு. அது முண்டகோபனிஷத்துல சொல்றார், பீஜ்யத்தே ஹிருதய கிரந்தி, எல்லா ஆசையும் முடிச்சவர்களும் முடிஞ்சு போச்சு, அழிந்துருச்சு. அப்ப ஆசை இருக்காது, கர்மம் முடிஞ்சு போச்சு. க்ஷீயந்தேச்ச அஸ்ய சர்வ கர்மாணி அப்படின்னா என்னது? க்ஷீயந்தே அப்படின்னா குறைஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு. எது? கர்மாணி. கர்மாணின்னா கர்மங்கள். இந்த இடத்துல கர்மாணின்னா 3 கர்மமும். ஒரு கர்மம்னா கர்மா, 2 கர்மம்னா கர்மவ். கர்மாணின்னா பல. அங்க பலன் இங்க எத்தனை இருக்கு? அப்போ அவனை பார்த்தாச்சுன்னா, அந்த உண்மை அறிந்து கொண்டவன்னா, தன்னைத்தான் யாருன்னு தெரிந்து கொண்டவன்னா, இறைவனுடைய தரிசனம் கிடைச்சி என்லைட்டன்மெண்ட்ங்கிறோம்ல, அதை அடைஞ்சிட்டோம்னா, காட் ரியலைசேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் ஒழிஞ்சிடும். அந்த கர்மானிகள் 3 கர்மங்களும் ஒழிஞ்சிடும், சந்தேகங்களும் ஒழிஞ்சிடும். பீஜ்யத்தை ஹிருதய கிரந்தி சித்தியத்தை சர்வ சம்சயாக. சம்சயம்னா சந்தேகங்களே இருக்காது. அப்போ சந்தேகமே இல்லைன்னா நீங்க எங்க இருப்பீங்க? வெற்றியாகாரமிக்க வரமாட்டீங்க. ஆமா, முடிஞ்சு போய் சந்தேகம் இருந்தாதானே போறது. சந்தேகமே இல்லை, கர்மானியும் முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்லியாச்சு. இங்க சொல்றாரு, நிஷ்காமிய கர்மத்தால் ஒரு பக்குவம் வருதுதான் விசாரணை பண்றதுக்கு. இப்போ ஒரு விசாரணை பண்ணுவோம். ஆமா, நானும் தஸ்மின் திருஷ்டிய பராவரே, அந்த உண்மையை அறிந்து கொண்டவனே இந்த 3 போயிடும்னாரு. அப்போ பிராரப்த கர்மமா அழிஞ்சிடும்னா அதை வந்து செத்து போயிடுவானா, இல்ல வாழ்ந்துட்டே இருப்பானா? ஆகாமிய கர்மா அழிஞ்சிடும், அது வராது, பிறவி இல்லப்பா. சஞ்சித கர்மா அங்க டெபாசிட்டே இல்லை, அழிஞ்சு போச்சு டெபாசிட். அதனால மீண்டும் ஒரு டெபாசிட் கொண்டு வந்து வாழணும், பிறகு இருக்கணும், இல்லாம போச்சு. இதான் விசாரணை பண்றதுதான். ஆனா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்ல பிராரப்தம், அது முடிக்க ஏதோ உள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த கர்மம் என்ன பண்ணுது? அது அனுபவிச்சுதான் அழியணும். அதுவும் போயிடுமா? அது அனுபவிச்சுதான் அழிக்கணுமா? அப்போ இங்க என்ன சொல்றாரு? எல்லா கர்மானியும் போயிடும். க்ஷீயம் தேய்ச்சா சர்வ கர்மானின்னு சொல்றாரு. அப்ப இந்த பிராரப்த கர்மம் உடனே போயிடணும் இல்லையா? அனுபவிக்க வேண்டியது இல்லை. கொஞ்சம் மேல போயிட்டாங்க இருக்கும், அது நம்மளை பாதிக்காது. இப்போ அனுபவிக்கல, அதனால பாதிக்குது. இப்ப பிராரப்தம் பாதிக்குதா? கஷ்டம்னா நம்ம அழுகிறோமா, சந்தோஷம்னா சிரிக்கிறோமா? அது அடைஞ்ச பிறகு இதே பிராரப்தம் திரும்ப வேலை செய்யும். ஆனா என்ன ஆகாது? பாதிக்காது. ஏன்னா அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. என்ன உண்மை? இந்த பிராரப்தத்திலிருந்து வரக்கூடிய சுக துக்கங்கள் 2மே நம்மை சம்பந்தப்படுத்தவே இல்லை. அது பாட்டுக்கு அது வரும், அது பாட்டுக்கு அது போகும். நான் யாரு?
உண்மை அறிந்து கொண்டவன் என்ன நினைக்கிறேன், நான் இதுல இருந்து தனியா இருக்கிற ஆள், எனக்கு அதுவும் சம்பந்தமே இல்லை. இது பகவத்கீதை அப்படியே சொல்றாரு. சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினா அனித்தியாக. ஆகமா பாயினா அனித்தியாகனா அது வரும் போகும். அதனால சுக துக்க சமய கிருத்வா லாபா லாபம் ஜெயா ஜெயம் அதெல்லாம் கண்டுக்காத. ஜெயம் வந்தாருன்னா அஜயம் வந்தாருன்னா, லாபம் வந்தான்னா நஷ்டம் வந்தாருன்னா கண்டுக்காத. ஏன்னா இது அத்தனையும் இந்த திருஷ்யத்துல வரக்கூடியதும் போகக்கூடியதும் நமக்கு சம்பந்தமே இல்லாது. ஆகமா பாயினா அனித்தியாக. அதான் அது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஜீவனத்தை என்ன பண்ணுவான்னா சிரிச்சுட்டு பொறுத்து கொண்டு பேசாம இருப்பான். அதுக்கு தான் திதிக்ஷஸ்வ திதிக்ஷஸ்வ பாரதா. அது வரும் போகும், நீ அதை சட்டம் பண்ணாத, நீ உன் பாட்டு இரு. இப்போ நமக்கு பிடிக்காதது ஒன்று ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தா நீங்க கண்டுகொள்ளாம இருந்தா அதுக்கு என்ன பேரு, அலட்சியப்படுத்துறீங்க, இக்னோர். அது நீங்க அட்டென்ஷன் கொடுத்தாதான் என்ன ஆகும், மனசை பார்த்து அதை வாங்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வலிக்கும், இல்லாட்டி சுகந்தரம் ரெண்டும் ஆகும். வாங்கிக்கொள்ளேன்னு வைங்க, அது ஒன்றும் தராது. அலட்சியப்படுத்துது, அலட்சியமாக இருந்தது அப்படின்றோம். நாமளும் அலட்சியமாக தான் இருக்கோம். எதில் அவனை பார்க்கறதில்ல, கொஞ்சம் காலம் போகட்டும் அப்படின்னு அலட்சியப்பட்டு அப்படி தள்ளி தள்ளி வைக்கிறோம். அதை இங்கே சொல்றாரு. நிஷ்காமிய கர்மமே விடுதலை தராது. வார்த்தையை சொல்லியிருக்க 3வது ஸ்லோகம் இது நடந்துட்டு. அது விடுதலை தராது. ஆனா என்ன தரும், விடுதலைக்கு உரிய வழியில நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அதனால இதை செய்யணுங்க. ஆக நம்ம எந்த கர்மம் செய்தாலும் அந்த கர்மம் எதை முன்னிட்டு செய்யணும், பயன் வரத்தான் செய்யும். நம்ம இது செய்யப்படணும், நான் செய்யுவேன், எனக்கு விதிக்கப்பட்டது நான் செய்யுறேன். அதனால அதுக்கு பேர் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா, சாதனா பஞ்சாயத்துல நம்ம படித்தோம். எல்லாருமே வீட்டில் செய்வோம், காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லா வேலையும் செய்வோம். அதுக்கு நித்திய நைமித்திக கர்மம். நித்திய நைமித்திக கர்மம்னு விதிக்கப்பட்ட கர்மங்கள், நித்தியம் தினமும் செய்ய வேண்டிய கர்மங்கள். நைமித்திக கர்மம், நான் கர்மமே செய்ய மாட்டேன், இனிமேல் நான் கர்மம் செய்ய மாட்டேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஞானம் அடைஞ்ச பிறகு கர்மம் செய்ய மாட்டேன்னு காலையில் எந்திரிச்சு பல்லு தேய்க்க மாட்டேன், குளிக்க மாட்டேன்னு ஒருத்தன் பண்ண, அதெல்லாம் சேர்ந்துடும். அது நித்திய நைமித்திய கர்மத்தோட சேர்ந்துடும். ஓரளவு ஒரு வயசு வந்துடுச்சுன்னா உடனே அடுத்த ஸ்டெப் ஒன்று பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அப்படின்ட்டு போகிறோம். அது கடமை. இதைத்தான் இதை சொல்றாரு. இதை இயல்பாக செய்யுது. இதில் என்ன பலன் இருக்கு, இதை சேர்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றோமா, ஏதாவது சேர்க்கணும். அது நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சுட்டோம், அவ்வளவுதான். அதாவது விசார மார்க்கத்தில் நம்மை சேர்த்து விடும். இந்த மாதிரி விசாரணை பண்ற மார்க்கத்தில் நம்ம வீட்டில் நம்ம விசாரணை பண்ணிட்டே இருக்கணும். விஷயம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம விட்டுடுறோம் பாருங்க. அதில் சத்சங்கம் சத்கார சேவித்தார்னா விஷயம் தெரிஞ்ச 2-3 பேர் கலந்து நீங்க பேசிட்டீங்க, உக்காந்துருக்கீங்கன்னா மெதுவாக இதுலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து விடணும். இதுக்கு என்னதான் பொருள் சொல்லுவோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க உங்களுக்குள்ளேயே குரூப் ஸ்டடி ஸ்கூல்ல அது மாதிரி வழிகாட்டும் கைகாட்டியே நிஷ்காமிய கர்மம். வழிகாட்டும் கைகாட்டின்னா நம்ம போறோம், வெளியூருக்கு கார்லையோ இதுலேயே போறோம். போறப்போ எந்த வீட்டு பக்கம் போறது அப்படின்னு தெரியாம போயிடும். ஆளை நிற்பாங்களோ நிற்க மாட்டாங்களோ யாரையாவது கேட்போம் அப்படின்னு இல்லாம அவனா புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு கூகுள் மேப் சொல்லு. இப்படி போயிட்டே இருக்கிறப்போ ஒரு கல்லில் வச்சுட்டு இத்தனை கிலோமீட்டர் கரூர் போட்டு வச்சுக்க. ஏன் போடணும், அது யாரு கரூர்னு போட்டுருக்கு, நான் அங்கேயே நிற்க முடியாது. நான் இன்னும் திண்டுக்கலுக்கே வரல, கரூர்ல தான் இருக்கேன். ஆனா பஸ் கிட்ட நிக்கிற கண்டக்டர் என்ன கூப்பிட்டு திண்டுக்கல்ங்கிறோம். இது கரூர்யா, ஏன் திண்டுக்கல் கூப்பிடு, இன்னும் திண்டுக்கல்லே வரல, ஆனா கூப்பிடுறான் இது திண்டுக்கல், இது திண்டுக்கல் அப்படின்னா இது எப்படி திண்டுக்கல் ஆகும்? இதுதான் நிஷ்காமிய கர்மம். எங்க போகுது,
அங்க போகுது. ஆனா வழிகாட்டு தான் நிக்குது. நம்ம இந்த மாதிரி செய்வோம்னா அது நம்ம அங்க கொண்டு போய் இப்படி செய் அங்க போக. இது செய்யலன்னு வைங்க, இது வழிகாட்டுறது பதிலாக எங்கேயாவது சுத்திட்டே இருப்பான். அதான் இப்போ கூகுளில் போட்டுடுறாங்க, தப்பா போயிட்டா கூகுள்காரன் என்ன பண்ணுவான்? ஒன்று பண்ணுவான், ஏபிசிடி எழுத்த ஒரு எழுத்த சொல்லுவான். என்ன எழுத்து? யூ-டர்ன் போடு. யூ-டர்ன் போட்டு வந்துட்டே இருக்கணும். தப்பா போயிட்டா பல தடவை யூ-டர்ன் போட வேண்டியிருக்கும். சரியான இடம் தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நேராக போகணும்னு சொல்லும். யோசனை பாருங்க, அது திரும்ப இந்த திரும்ப பிறவை எடுக்க வைக்கிறது எது அப்படின்னு கேட்டா, நிஷ்காமிய கர்மம் பண்ணாம நீங்க செய்த கர்மத்துக்கு நீங்க பலன் எதிர்பார்த்துன்னு அனுபவிச்சே தீருவேன் அப்படின்னு செய்வீங்கன்னா ஓகே, யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது பலகாரங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு வைங்க, 4-5 வெரைட்டிஸ், 2-3 குழந்தை இருக்காங்க, யாருக்கு என்ன கொடுக்கலாம்னு நீங்க தீர்மானம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணு தெரியுமா? 4 வெரைட்டிஸ் பாக்கெட்டில் வச்சிருக்கீங்க தட்டுல, இங்கதான் நீ வச்சுக்கோன்னா அந்த குழந்தை இது பார்க்கும், அது அது வேணும் அப்படிங்கோ, இது வேணாங்கோ. இப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட்டு, கரெக்டாக அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? நாம சூஸ் பண்ணக்கூடாது, நாம கொடுக்க கூடாது. தட்டை கொண்டு இருந்தாங்கப்பா வச்சுட்டேன், யாருக்கு என்ன வேணும் எடுத்துருங்க அப்படின்னு, அதை எதை பிடிக்குமோ அதை எடுத்துக்குவான். அது மாதிரி பகவானும் நமக்கு கருணை உள்ளவர். அதனால உங்களுடைய ஆசை பாசங்களை அனுபவிக்காதுன்னு சொல்லவே மாட்டார். அனுபவிக்க ஆசைன்னா அனுபவின்னு சொல்லுவார். அதுக்காக என்ன பண்ணுவாரு, 2 பொருள் கொண்டு வந்து ஒன்றால் வச்சிருவார். அந்த பால், இது பிரவிற்சி, இது நிவிருத்தி. இதை எடுத்தா உலகத்துல சுத்தி வந்து நீங்க அனுபவிச்சு அனுபவப்படலாம். இதை எடுத்தா நீங்க ஜாஸ்தி அனுபவப்பட முடியாது, சுகம் கிடைக்காது. ஆனா பெர்மனண்டான சுகம் கிடைக்கிறதுக்கு வழி வரும். இது எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு வந்து காட்டும். யார் எதை எடுப்பா? அப்ப நீங்க முடிவு பண்ணது இன்னும் தைரியமா நான் எடுத்தாக இருப்பேன், அது கூடவே மாட்டேன், அது எடுக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஆசை இருந்தால் அதை எடுத்துவான். அதான் சொல்றாரு, அதே உபனிஷத்துல இந்த சுலோகம் வச்சு சொல்றாரு, சிரேஷ்ட பிரேஷ்ட மனுஷம் ஏத்தக. முண்டக உபனிஷத்துல இருக்கான், சிரேஷ்ட பிரேஷ்ட மனுஷங்கள், சிரேஷ்னு ஒண்ணு பிரேஷ்னு ஒண்ணு, ரெண்டுமே மானிடர்கிட்ட முன்னால வந்து நிக்குது. அறிவாளி என்ன பண்றான்? சிரேஷை எடுத்துக்கொள்றான். அப்ப இவன் என்ன பண்றான்னா, உலக வாழ்க்கையில உழந்து அழிந்து இந்த மாதிரி அறிவுப்படுறதுக்கு உரியவன் விஷயம் தெரியாம புறவிற்சியை எடுத்துக்கிறான். அப்ப இது தப்பா அப்படின்னு கேட்டா தப்புன்னு சொல்லல அவரு. நீ அனுபவிச்சு அது ஒண்ணு என்ன பண்ணும், ஊனினை உருக்கி உள்ளது பெருகின பிறகு சிரேஷ்க்கு வருவார். அதுக்கு இந்த நிஷ்காமிய கர்மம் பயன்படுத்துது. அதுதான் சொன்னார், விசாரத்தின் பயனாக நிஷ்காமிய கர்மம் அமையும். அதனாலதான் இதை சொன்னார். அடுத்து 4வது சுலோகம். 4வது சுலோகத்துல அந்த சுலோகம் படிச்சு பாருங்களேன். ஒரு உண்மையை திடப்படுத்தி சொல்லுகிறார். திடம் இது பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்கு உல தொழிலும் உயர்வாகவும் ஒன்றில் ஒன்று. இப்போ பூஜை செய்யறதுக்கு பூஜை ஜபம் தியானம் இந்த 3 நாம செய்யறோம். எதுல நம்ம ரொம்ப விரும்பி செய்யறோம்? எது நமக்கு ரொம்ப பிடிக்குது? பூஜை செய்யறதுக்கா, இல்லை பூஜை வேணாம் ஜபம் உட்காந்து ஜபம் பண்ணலாம் அப்படிங்கிறதா, இல்லை தியானம் பண்ணுறதா? பூஜை செய்ய பிடிக்கும். ஜபம் பண்றது எப்போ? பூஜைக்கு அடிச்சு. அப்ப தியானம் பண்றது எப்போ? ஜபத்துக்கு பிறகு. இவர் சொல்றாரு, வரிசையா சொல்றாரு. என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸ்தூலம், சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம். ஸ்தூலம்னா வெளி பருப்பொருள், கண்ணால பார்த்து ஒரு ஆண்டவன் இருக்காருன்னு சொல்லி அதுக்கு உபசாரம் எல்லாம் பண்ணி செய்கிறது.
அது பகவானை நினைக்க வைக்கிறதுக்கு இந்த வெளிப்பாடு வேலைகள்லாம் வேணும். பூஜை செய்யணும்னா நிறைய கர்மங்களும் செய்யணும். என்னென்ன கர்மம் செய்யணும்? பூஜை செய்ய போறீங்க, 10 மணிக்கு பூஜை செய்வோம்னு நினைக்கிறீங்க. 10 மணிக்கு பூஜையில் உட்காரதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை இருக்கு சொல்லுங்க. பூஜா பாத்திரம் வளர்க்கணும், துடைக்கணும், குத்துவிளக்கு திரி போடணும், எண்ணெய் ஊற்றணும், பூஜை செய்கிற இடத்துல சுத்தம் பண்ணணும், ஆசனம் புட்ட வைக்கணும், எந்த புஸ்தகத்தை பாட்டு பாட போறீங்களோ அதையும் எடுத்து வச்சுக்கணும், அந்த சாமியையும் துடைச்சி சுத்தம் பண்ணி அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வைக்கணும். இது எல்லாமே பூஜையில் சேர்றது தான். இன்னும் பூஜை ஆரம்பிக்கலை. ஆனால் பூஜை ஆரம்பிக்க முன்னால இது அத்தனையும் செய்யணும். அதுதான் முடிஞ்சிச்சா? பூ கூட எடுத்தாச்சு, வச்சாச்சு. ஒவ்வொரு பூவாகவும் வைக்கலாம், பூவை கொத்து மாலையாகவும் பண்ணலாம். அது அத்தனை நேரத்தை நீங்கள் செலவு பண்ணணும். எல்லாம் பண்ணுறப்போ மனசுலாம் எங்கே இருக்கும்? பகவான்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா செய்கிற ஒவ்வொரு பொருளும் அவருக்கு தான். பூஜா பாத்திரம் விளக்குறோம், என்ன நினச்சி விளக்குறீங்க? வடச்சட்டி விளக்குறீங்க, பூரி சுட போடுறோம்னு நினச்சி விளக்குறீங்க. அது கிச்சன் சமாச்சாரம். அது சாமியை நினைக்க வைக்கல, பூரியை நினைக்க வைக்குது. இந்த பூஜா பாத்திரம் விளக்குறப்போ சாமியை நினைக்க வைக்குது. இப்போ நினைக்க வைக்கிறது பார்த்தீங்களா? அது கொண்டு ஸ்தூலம் இது. இதுல எல்லாம் ஒருத்தனுக்கு ஆசை இருந்தா அதை அப்படியே பூஜை பண்ணும், எல்லாம் பண்ணுவான். நைவேத்தியம் பண்றது, என்ன நைவேத்தியம் பண்ணலாம், சாமிக்கு நல்லா கொடுக்கணும் ஒன்று அப்படின்னு நினச்சி சீசனுக்கு தகுந்த மாதிரி பழங்கள்லாம் கொண்டு வந்து பல ரகங்களையும் கொண்டு வந்து வைப்பான். பிரத்யேகமாக சொல்லுவாங்க சிறப்பா பலா வாழை, அது முக்கனையும் குடிச்சு வச்சா திருப்தியாக இருக்கும் அவனுக்கு. அப்போ இத்தனை இதெல்லாம் எதுக்காக செய்கிறான்? அவன் மனசு திருப்தி ஆகுது. இந்த பூஜை செய். ஆனால் இந்த பூஜை வந்து காயத்தால் செய்கிறது. காயம்னா உடலால் நம்ம செய்வது. இது செய்யறப்போ நாம் மட்டும் சாப்பிட்டோம்னா ருசிக்காது. அதனால தான் ஒன்றுமில்லை, ஆற்றுல கல்லில் அவர் இறங்கினாரு, நிறைய பேர் நைவேத்தியம் பண்ணாங்க, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, திருப்தி அடைஞ்சாங்க. நைவேத்திய பொருள் என்ன தெரியுமா? அவ்வளோதான். நாட்டு சக்கரை அதோட கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் சேர்த்தாலும் சேர்ப்பாங்க, முடிஞ்சுது. சாமி அப்படியே பறிச்சுட்டு எல்லாரும் கொடுத்தோம், அது என்ன பவியமா குடு அப்படின்னு சாப்பிட்றோம். நைவேத்தியம் என்ன பொருள்னு கணக்கு இல்லை, பகவானுக்கு படைக்கப்பட்டு சாப்பிடணும். ஆக இதுல திருப்தி அடைகிறோம். இது பூஜை. இதுல பக்குவமாகி முன்னேற்றம் ஆயிடுச்சுன்னா இது சலிச்சு போயிடும். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? பூஜை கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவோம், ரொம்ப நேரம் பண்ண மாட்டோம். அப்புறம் உட்காந்து அந்த பகவானை நினைப்போம், நினைக்க தோணும். அதான் இங்க சொல்ற, பூஜை ஜபம் தியானம் ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்திற்கு கொண்டு செல்லும். இந்த மூணும் வெளி உலகத்திலிருந்து கொஞ்சமா உள்ள கொண்டு போகும். இதை கொண்டு செய்ய செயல் இது. ஸ்தூலத்தை காட்டிடும் சூக்ஷ்மம் அதிக சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்தது அதுதான். உதாரணமா ஏதாவது நம்ம குடிக்கணும்னா ஜில்லுன்னு வேணும்னு அதுக்குள்ள என்ன போடுவோம்? ஐஸ் கட்டி போடுவோம், பனிக்கட்டி மாதிரி. ஐஸ் கட்டி கெட்டியா இருக்கு, அது பார்த்தோன்னே இல்லாம நம்ம எடுத்துடலாம். அது மாதிரிதான் இருக்கு. அதனுடைய பவர் எவ்வளவுங்கிறீங்க? கம்மி தான், உடைச்சிடலாம். ஐஸை தண்ணியை உடைக்க முடியும். தண்ணிங்கிறது என்ன தெரியுமா? ஐஸ் வந்து ஸ்தூலம்னா தண்ணி ஐஸுடைய சூக்ஷ்மம், அதனுடைய பலன். தண்ணி வந்துச்சுன்னு வைங்க, உலகமே அடிச்சுட்டு போகுது. கடல் அலை தண்ணி சுனாமின்னு சொல்லிட்டு என்ன எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. சரி, அதை விடுங்க. அந்த தண்ணியும் சூக்ஷ்மமாக்கணும். இன்னும் நுண்ணுக்கமா பண்ணோம்னா என்ன செய்யணும்? பாயில் பண்றீங்க, தண்ணியை காணாம போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது என்னவா மாறிடுச்சு? பயப்படாதீங்க, என்ன ஆவின்னு. அந்த ஆவிக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னா ஒரு இன்ஜினியே இயக்கி கொண்டு போயிடுது. பெட்டி அவ்வளவு நீளம் கொண்டு போகுது. ஆனா அதே ஆவி தண்ணியா இருக்கிறப்ப அந்த சக்தி இல்லை. இப்ப நம்ம கிட்டையும் இந்த மூணும் இருக்கு. கையை காலை உடலால செய்யற வழிபாடு இருக்கு, அதான் பூஜை.
இதெல்லாம் வேணாம்டான்னு சொல்லி மனதால் செய்கிற பூஜை ஒன்று இருக்கு. உட்காந்து தியானம் பண்ணு, உட்காந்து ஜபம் பண்ணுறது. ஜபம் பண்ணுறப்ப கூட ஓம் நம சிவாயன்னு மற்றவங்க கேட்குற மாதிரி சொல்லலாம். இதை விட இன்னும் பலம் ஜாஸ்தி எதுன்னா நாக்கை அசையக்கூடாது. நாக்கு அசையாம அடக்கிக்கணும். மனதால மட்டும் சொல்லணும். மனதால சொல்றப்ப சில நேரம் அந்த சொல்லு நாக்கு சத்தம் போடாது, ஆனா அசையும். அந்த அசைவு கூட இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு இது மனதால செய்யறது. அந்த பகவானை உருவத்தை பார்த்து செய்யறதை விட்டுட்டு இப்ப என்ன செய்யறான்னா அவனை நினைச்சாலே போதும், சந்தோஷம் அடைகிறான். இன்னொன்று என்னன்னா இந்த நினைப்பு ஜபம் கூட நின்றுடும். ஜபம் எந்த ஆகிறப்ப என்ன ஆகுது? தியானம். அவனையே நினைக்குது, மறக்காம நினைக்குது. அவனை கூப்பிடுறது கூட நாமமும் ரூபமும் ரெண்டையும் பார்க்கறதே இல்லை. அப்படி எப்போ ஸ்தூலம் விடும்? போர் அடிச்சா விடுமா, இல்லை ஒரு பக்குவம் வந்தா விடுமா? அது நாம பெரும்பாலும் எந்த ஒரு ஸ்தூல வழிபாடும் தனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு செய்யறாங்க. அப்படி அல்ல, பகவானுக்காக நம்ம ஸ்தூலத்துல பூஜை பண்றோம். ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் தமாஷா ஒரு கதை சொல்லுவார். இங்க விநாயகர் பூஜை, சுப்பிரமணிய பூஜை, காளி பூஜை, இப்படி பலது நடக்குது. சரஸ்வதி பூஜைலாம் நடக்குது, நவராத்திரி அப்படிலாம். பெங்காலியில ரொம்ப சிறப்பான பூஜை என்ன தெரியுமா? காளி பூஜை, துர்கா பூஜை, காளி பூஜை. துர்கா பூஜைன்னு வச்சுக்கோங்க. அந்த துர்கா பூஜையில அவங்களுக்கு நான்வெஜ்ஜுன்னு எல்லாம் கணக்கு இல்லை. ஆடை வெட்டி வெட்டி எல்லாருக்கும் படைச்சி, சாமிக்கே படைச்சி சாப்பிட்றான். ஒரு பெரிய ஜமீன், ஒரு பெரிய பணக்காரர் தான் மட்டும் சாப்பிடாம வீட்டிலேயே துர்கா சிலையை செய்து அதுக்கு வழிபாடு 3 நாள் பண்ணி தினமும் வடவங்களுக்கெல்லாம் வெட்டி வெட்டி சாப்பாடு போட்டு பிரசாதம் கொடுத்தார். அதுக்காக கூட்டம் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. நிறைய கூட்டம். ஏன்னா பூஜையும் பார்த்துடுறான், துர்கா தாயோடைய பிரசாதத்தையும் சாப்பிட்டுடுறான். செலவு நம்மளுக்கு கிடையாது, அது அவருடைய இது. ஆனால் அவருக்கு பக்குவம் இருக்கு, செய்கிறாரு. வருஷம் இப்படி செய்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் துர்கா பூஜையில் நிறுத்திட்டார். மக்கள் கேட்டாங்க, ஏன் சாமி துர்கா பூஜையை நிறுத்திட்டீங்க? என்ன துர்கா பூஜை செஞ்சால் இதெல்லாம் உண்டு, கிடைக்காம போச்சே, ஏன் சாமி துர்கா பூஜை நிறுத்திட்டீங்கன்னு கேட்டால் அந்த ஜமீன் என்ன சொல்ற, என்ன செய்யறது, எனக்கு பல்லெல்லாம் விழுந்து போச்சு. அவருக்கு பல்லு விழுந்து போச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பல்லு இருக்கிறப்போ துர்கா பூஜையில செய்து அதையும் சாப்பிட்டுருக்காரு. நான் மட்டும் சாப்பிட்டா சரி இருக்காருன்னு மற்றவங்களும் கொடுத்தாரு. இப்போ அதே துர்கா பூஜை செய்தா அவரும் சாப்பிட முடியாது, ஆனால் மற்றவங்க சாப்பிட்டு போயிடும். அவருக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால ஸ்டாப், வேணாம், துர்கா பூஜையே வேண்டாம். அதை எதனால செய்யப்பட்டது, எதனால நிறுத்தப்பட்டதுன்னு பாருங்க. அது ஒரு வகையில் பூஜை மாதிரி சம்பிரதாயம் தான். அப்படியே ஆகிடும். நம்முடைய பூஜை சம்பிரதாயமா இருக்கக்கூடாது. எதன் அடிப்படையில் பூஜை நடக்குது? பக்தியின் அடிப்படையில். ஸோ இப்போ 3வது ஸ்லோகத்திலிருந்து திறநிதி வர ஆரம்பிச்சு பூஜை, ஜபம், தியானம் அப்படின்னு சொல்ல வந்து உடல், வாக்கு, உளம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. மெல்ல எங்க கொண்டு வர்றாரு? நம்ம பக்திக்கு கொண்டு வர்றாரு. அடிப்படை எது அப்படின்னா அன்பு. அன்பை பேஸ் பண்ணி அவரை உபசரிக்கும். பூஜை புனஸ்காரம்ங்கிறது உண்மையிலேயே என்னன்னா நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அது யாருனாலும் சாமியை விடுங்க, உங்க வீட்டில் ஒரு கெஸ்ட் வரா, அந்த கெஸ்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? வந்ததும் சாதாரணமா இருந்தீங்க, வாசப்படி ரோட்டு வழியா வந்துட்டு உங்க வீட்டை நோக்கி வர்றப்ப நீங்க பார்த்துட்டீங்க. அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. உள்ளம், முகம், குதூகலம். வந்துட்டு வாங்க வாங்க வாங்க, எவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்னு கூட்டி போய் அவங்கள உபசரித்து என்னென்ன வேணுமெல்லாம் கொடுத்து, இங்கே படுத்துக்கோ, இந்த ஃபேன் இருக்குது, சுடு தண்ணி வேணும் இருக்குது, என்ன இப்போ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணுறீங்க. இதை கொஞ்ச நேரம் ஆச்சு, கொஞ்சம் தூங்கு அப்படின்னு தூங்க வச்சுட்டு போயிட்டு செத்த நேரம் கூட தூங்க விடாது. தூங்க வந்து ஏதாவது பொருள் தரலாம், போதுமா, இதே இருக்கட்டும். அவங்களுக்கு இந்த உபச்சாரமே என்னவாகிட்டு இருந்துக்குமா, இதை விட்டுடுங்க, கொஞ்சம் ரசியம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கு உபச்சாரம்? மனசு சந்தோஷத்தை
இப்படி தான் பகவானை நம்ம உபசரிக்கிற பூஜை புனஸ்காரம். தண்ணி கொடுக்கறது, நாம ஆச்சமனம் பண்ணுறது. நாம் முதல்ல ஆச்சமனம் பண்ணுறதுங்கிறது நாம் குளித்து ரெடி ஆகிட்டு நம்ம சுத்தமாக இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறது. ஆச்சமனம் கொடுக்கறது, நீர் கொடுக்கறது, பானகம் கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு ஸ்நானியம் பண்ணுறது, இது எல்லாமே செய்துட்டு உடைகளை மாற்றுறது, சிரம பரிகாரம் பண்ணுங்க சொல்கிறது. இப்போ எல்லாரும் தர்றாங்களா, ஒரு தட்டை போனோம்னா கையில் ஒன்று கொண்டு போகிறாங்கல்ல, என்னது பொக்கேன்னு இந்தாங்க அனுப்போம். அந்த காலத்துலேருந்து இது இருக்குது. பகவானுக்கு நம்ம இதை கொடுக்குறோம். என்னன்னு கொடுக்குறோம்? அதை பகவானுக்கு இந்த பூவை கொடுக்குறோம். நம்ம வர்ற சாதுகள் வந்தாலும் ஒரு பூ கொடுக்குறாங்க. இப்போ அந்த பழக்கம் இல்லை, ஆனால் பூ பாதத்தில் போட்டுடுறாங்க. பகவான் கையில நம்ம கொடுக்குறோம். பூஜையில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அர்க்கியம். ஒரு பூவு, வில்வம், அக்ஷதை, அப்புறம் துளசி, இன்னும் இந்த மாதிரி உள்ள பொருட்கள் எல்லாம், அது அருகம்புல் எல்லாத்தையும் வச்சு அந்த பூவோட கொண்டு போய் இருந்தாங்கன்னு இதைத்தான் டெக்கரேட்டிவாக அதை செஞ்சு கொடுக்குறான். என்னென்ன டிசைன் பண்ணணுமோ பண்ணி இருந்தாங்க. அப்படி நம்ம விலைக்கு வாங்கி கொண்டு போய் விஐபிக்கு அதை கொடுக்குறோம். இதைத்தான் இங்கே சொல்றாரு. உடலால் உழைப்பு, வாக்கால் உழைப்பு, மனதால் உழைப்பு. இது நல்ல மனதால் உழைப்புங்கிறது என்ன தெரியுமா? உடல் வேலை செய்யாது. தண்ணி கொண்டு வர்றது, ஸ்கூட்டர் சுத்தம் அதெல்லாம் வேலை செய்யாது. ஆனால் மனதால் வேலை செய்கிற வேலை ஒன்று ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி அவன் செய்கிற திட்டம், அது மூளைக்கு வேலை. இப்போ உடல் உழைப்பு பண்ணுறான், மனதால் உழைப்பு பண்ணுறான், ஆன்மாவால் உழைப்பு பண்ணுறான், புத்தியால். இந்த 3 பேரில் யாரும் கெட்டிக்காரது? எது ரொம்ப லோவாக தெரியுது, எது ரொம்ப ஹையாக தெரியுது, அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. உடல் உழைப்பு செய்கிறவனுக்கு கூலி கம்மி தான். சிரமப்படுறான், ஆனால் கூலி கம்மி தான். கொத்தனாருக்கு கூலி ஜாஸ்தி. அதை விட கூலி ஜாஸ்தி யாருன்னா பிளான் போட்டு கொடுக்குற இன்ஜினியருக்கு. சித்தா யோசிக்கும், நானே புரட்டணும், ஜல்லி எடுத்துக்கணும், கலவை எடுத்துக்கணும், தலையில் வச்சு கொண்டு போய் கொடுக்கணும். அதை இடத்துல நின்று கொண்டு வந்து கொட்டினோம்னா வச்சுட்டு இப்படி பண்ணுறான். அவனுக்கு இவ்வளோ பணம், எனக்கு அதில் பாதி தான் கிடைக்குதுன்னு நியாயமாக தானே தோணுது. ஆனால் ஏன்னா இவங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இருக்கிறத கொண்டு போய் கொட்டுறது. அதுதான் அப்படியே கொட்டினதை கொட்டிட்டு கதை வைக்க முடியாது. அதை நூலை பிரிக்கணும், மட்டை பறவை போடணும், தூக்குண்டு பார்க்கணும். அது தப்பாக வந்துச்சுன்னா கட்டடம் இங்கே ஆரம்பித்து இப்படி போயிடும். வயசான சாய்ந்த கோபுரம் மாதிரி ஆகிடும். அப்போ அதை கரெக்டாக பண்ணணும். ஒரு தூக்கு பார்த்தா எவ்வளோ தூக்கு பார்த்தோமோ அதுவே தூக்கு பார்த்துட்டே போகணும். அப்போ அந்த கட்டடம் மாதிரி நேராக நிற்கும். இந்த சைடு நேராக இருக்கணும். அந்த கல் கூட நேராக வைக்காம இப்படி வச்சா தூக்கு வராது. இதெல்லாம் அவனுக்கு தெரியணும். அப்போ மூளைக்கு வேலை இருக்கு அவனுக்கு. அதனால தான் அந்த சம்பளம். ஆனால் எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற வேலைக்கு அப்படி ஆகக்கூடாது. இதுதான் சொன்னார். ஆக இங்கே ஒரு பாயிண்ட்டை சொல்ல வர்றாரு. கர்மங்கள் அர்ப்பணமாக செய்யணும்னு 3வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இப்போ பூஜை ஜபம் தியானம் பண்ணுன்னு சொல்றப்போ பிரவிற்த்தியில நுழையாம இந்த கர்மங்கள் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? ஆன்மீகத்தில் கொண்டு போய் நிவர்த்தி மார்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த பூஜை புனஸ்காரம். முதல்ல செய்த கர்மங்கள் உங்களுடைய சங்கல்பத்தினால உலக அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்காக நிஷ்காமிய கர்மமாக செய்யணும். இதில் எப்படி நிஷ்காமியமாக செய்கிறது? அதை செய்கிறதே நிஷ்காமியம்தான். பூஜையிலிருந்து மனதிலிருந்து அது கடவுள் ஜீவனை கடந்து புலன் அறிவுகளுக்கு எட்டாதவர் இந்த மனதாலேயோ சொல்லாலேயோ எட்ட முடியாது. அவரை வர்ணிக்க முடியாது. வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லைங்கிறான். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. வெள்ளம் மாதிரி இருப்பாரா, பருப்பு மாதிரி இருப்பாரா, தேன் மாதிரி இருப்பாரா அப்படின்னா அவர் சொல்றார், இது அத்தனையும் சேர்ந்து குழைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார். பாலும் நீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இதை பாசிப்பருப்பு பாயாசம். அதுதான் பாசிப்பருப்புல பாயாசம் பண்ணுறதுங்கிறது பாவும்
வெல்லம், பருப்பும் பாசி பருப்பு, பாலும் சேர்த்தா வேக வைக்கிறது பருப்பு எதில் பாலில் தான் வேக வைக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். பாலும் தேனும் சேர்த்து ஊற்றிடணும், தெல்லும் தேனும். இது 4 கலந்து கொடுத்தா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக. அதில் அரிசி பச்சரிசி வேறு, பச்சரிசி நேச்சராகவே ஸ்வீட்டு, புழுங்கலரிசியை விட பச்சரிசி கொஞ்சம் ஸ்வீட் தன்மை இருக்குது. இதை இங்கே சொன்னார். இந்த கர்மங்கள் கடவுளிடம் கொள்ளும் அன்பு என்ற உணர்வால் பூஜை முதலிய கர்மங்கள் செய்யப்படுதல். இப்போ அன்பை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உபசரிக்க முடியும், அன்பை பேஸ் பண்ணி தான் பகவானை கூப்பிட முடியும். வீட்டில் நம்ம கோயிலில் வச்சுருப்போம், வீட்டில் ஒரு சாமி ரூம் வச்சுருப்போம், சாமி ரூம் வச்சுட்டு கதவு சாத்திருப்போமா திறந்துருக்குமா? வேலை முடிஞ்சிச்சுன்னா சாத்திருப்போம், வேலை இல்லை நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்காக செய்யணும்னா கதவு திறந்து வச்சுருப்போம். ஏன் திறந்தே வச்சுருந்தான்னா திறந்து வைக்கக்கூடாதா? இது ஒரு ஸ்கிரீனாலும் போட்டு வச்சிடுறாங்க, உள்ள சாமி இருக்குது ஆனால் ஸ்கிரீன் போட்டுருங்க. என்ன தாற்பயம் இது தெரியலையா? எந்த வகையிலையும் நம்ம கெஸ்ட்டுக்கு அசௌகரியப்படுத்தக்கூடாது. அங்கிருந்து கூப்பிடலாம், சாமியும் பக்கத்துல போக அப்படிதான் பேசணும், சத்தம் பண்ணி பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும்? சாமிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கலன்னு ஆகிடும். பெரியவங்க முன்னால் நம்ம அமைதியாக நடக்கணும். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் கற்றுக்கொண்டதை சொல்கிறேன். சார் வேஷ்டி கட்டியிருக்காரு, நீங்களும் சேலை ஊற்றிக்குங்க. நடக்கிறப்போ ஒரு சத்தம் கேட்கும் தெரியுமா? வேஷ்டி சத்தம் எப்படி கேட்கும்? ஒரு கால் இப்படி இப்படி போகுதுல்ல, அப்போ வேஷ்டியும் இப்படி தட்டுக்கோம்ல, அப்போ சத்தம் கேட்குமான்னு கேட்டார். அதே மாதிரி சேலை நடக்கிறப்ப சத்தம் கேட்கும். தியானத்தில் அங்கே ராமகிருஷ்ண மடத்தில், வேலூர் மடத்தில் ஹால், பெரிய ஹால், விடிய காலையில் 5 மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணுவோம். 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும். அங்கே பிரம்மச்சாரிகள் சுவாமிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. எவனா தியானம் முடிச்சுட்டு எந்திரிச்சு போகிறான்னு வையுங்க, யாருக்குமே தெரியாது எந்திரிச்சு போயிட்டான்னு. ஏன்? எந்திரிச்சு நடக்கிறப்ப சத்தம் கேட்கும் இல்லையா, டப்பு டப்பு டப்புன்னு. பிரின்சிபல் சாமிஜி சொல்லுவார், நீ எந்திரிச்சு நடக்கிறப்போ வேஷ்டியை பிடிச்சிக்கோ, நடக்கிறப்போ இடிக்கக்கூடாது, மற்றவங்க தொந்தரவு. அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான், அவன் மெல்ல அப்படியே போகும். அவன் தியானத்தை நீ குலைக்கக்கூடாது. ஒரு 2வது பிரம்மச்சாரி சொன்னான், ஏன் சாமிஜி நான் வேஷ்டியில் சத்தம் போட்டு போறேன்னு சொல்லி அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு அவன் என்ன தியானம் பண்ணிட்டான் போகுது, அதையும் கேட்குறாங்களே. அந்த பக்குவம் இல்லை. நாம என்ன நினைக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் சப்தம் இல்லாமல் பண்ணணும். தியானத்தில் உக்காந்துட்டு அங்கே ஒருத்தன் இருமிட்டே இருந்தான்னு வைங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ எவ்வளோ மைனூட்டாக கவனிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அதைத்தான் இங்கே சொல்றாரு. பூஜை முதலிய கர்மங்கள் எதுக்காக செய்யப்படுதுன்னா பகவான்கிட்ட நம்முடைய அன்பை காட்டுறதுக்கு. உங்க வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தா உங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க செய்யற முதல் செயல் என்ன செய்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவீங்க? கொடுக்கறதுக்கு தண்ணியா? இல்ல, அதெல்லாம் சரி. அப்புறம் சாப்பாடு அவங்க வீட்டில் செய்த மாதிரி தான் நீங்களும் செய்வீங்க. கூட்டி அதில் என்ன திருப்தி இருக்க போகுது? என்னன்னா உங்களுடைய எண்ணம் இப்போ எப்படி ஆயிடும் தெரியுமா? இந்த கெஸ்ட்டுக்கு எது பிடிக்கும்? பூரி பிடிக்குமா, சப்பாத்தி பிடிக்குமா, அவங்களுக்கு என்ன கொடுத்தா பிடிக்கும்னு குடிச்சு இது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க அப்படின்னு இந்த மாதிரி கொடுக்கலன்னு வைங்க, அவங்க இருப்பாங்களா? அவங்க இதை கொடுக்குறப்பதான் அன்பு மேலிடுறது தெரியும் அவங்களுக்கு. எம்எல் என்ன பிரியம் வச்சிருக்காங்க பாருங்க. யார் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னா ஒரு அம்மா பாடி வச்சிருக்கா தெரியுமா? என்ன பாட்டு பாடி வச்சிருக்கா? யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது? உன்னீர் உன்னீர் என்று உண்ணாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி உறும். சாப்பிடு அப்படின்னு சொல்லாதவங்க வீட்டில் போய் நீ சாப்பிட்றது விட சாப்பிடாம இருக்கிறதாண்ட கோடி புண்ணியம் தான். ஏன்னா
முகம் வாடிடும். அவங்க பிடிக்கலன்னு அவங்க முகம் காட்டி தந்துடுமா. அதனால தான் இங்க சொல்றேன், ஒரு சின்ன பூ இருக்கு, அனிச்சம் பூன்னு வள்ளுவர் அதை உதாரணமா எடுத்து காட்டுறார். அப்படின்னா போதும், அந்த பூ வாடி. அது விருந்தாளிக்கு ஒப்பிடுறார். விருந்தாளிகள்லாம் யாருதான் அனிச்சம் பூ மாதிரி மோந்து பார்த்துட்டோம்னு அது குறைஞ்சு போயிடும். மோப்ப குழையும் அனிச்சம். அப்போ முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. வாசப்படிட்ட வரதுக்கு முன்னாடியே இப்படி பார்த்து வந்துட்டாங்க, எவ்வளவு நாள் இருக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு இவங்க மனசு கொஞ்சம் மாறு உலகத்தில் இப்படி ஓடுதுன்னு வைங்க, அது முகம் காட்டிடுமா கண்ணாடி. அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் என்ன நினைக்கிறோ அது முகம் காட்டிடணும். பார்த்துருவாங்க அவங்கள சும்மா பார்த்துட்டு வந்தேன், போய் 5 நிமிஷம் தான் அப்படின்ட்டுவாங்க. இவங்க கூப்பிட்டு உபசரிக்கிற விதம் பார்த்தோம்னா வேற வழி இல்லாமல் 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. அதையும் அந்த அன்பு குறையாமல் இருக்கணும். சொல்லப்போனால் அன்பு மேலிட்டுட்டே போகணும், குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சிறத காட்டப்பட்டுச்சுன்னு வைங்க, விருந்தாளி ஓடிடும். எப்படி குறையிறது காட்டப்படும்? முகம் காட்டுறது செயல் காட்டும். முதல்ல வாழையிலேயே ஐயோ தட்டா வாழையிலேயே சாப்பிடுங்க அப்படின்னு, வாழையில சாப்பிட்டு முடிச்சவன நீங்க வச்சிருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்பா. இது குறைகளுக்கு என்ன வரும்னா, சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த இலையை கொஞ்சம் மடிச்சு அப்படி போட்டுருங்க, ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு வாழை இலை போயிடும், தட்டு வந்துடும். அப்போ புரிஞ்சுக்கணும், வாழையில போய் தட்டு வந்துச்சு இன்னுமா எனக்கு இதுக்கு மேலே. அதனால தான் சொல்லியிருக்காங்க டாக்டர்கிட்டையும், 3 நாள் சாப்பிடுங்க. 3 நாள் எதுக்கு 3 நாள் சொல்கிறாங்க? 5 நாள் 10 நாள் கொடுக்காதாங்க. மருந்து 3 நாள், விருந்து 3 நாள் தான் இருக்கணும். 3-4ஆவது நாள் போயிட்டு வாழன்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே அப்படிதான் பகவானுக்கு நாம் உள்ள வச்சுட்டு பூஜை பண்ணணும்னா சதா காலமும் இங்கேயே இருக்கிற மாதிரி நம்ம அவரை உபசரிக்கணும். அந்த அன்பை மேலிட்டு போறத பகவானுக்கு நம்ம காட்டணும். நிறைய பேர் பழனிக்கு போவாங்க, முருகனுடைய தரிசனம் பார்ப்பாங்க, கேட்பாங்க தரிசனம், கூட்டம் பயங்கர கூட்டம், தரிசனம் பண்ணியா இல்லையா? நான் அப்படி தரிசனம் நல்லா தரிசனம் பண்ணிட்டேன். யாரை தரிசனம் பண்ணாரு? முருகனை பார்த்தாருங்கிறார். நீங்க இவர் முருகனை கஷ்டப்பட்டு பார்த்தது முக்கியம் இல்லை, எது முக்கியம்? அந்த முருகன் வேலை பார்த்தாளா? நீ முருகனை பார்த்த சரி, முருகன் ஒன்னே பார்த்தாரா அப்படின்னா அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நீ கேட்டுக்கணும், அவர் நல்லா இருக்காதான்னு விசாரிச்சுருக்கணும், அப்பதான் நீ வழியை வந்திருக்கணும். இதை எட்டே ஒரு தலையை பார்த்து 2 வரை இப்படி பண்ணிட்டு வந்துட வேண்டியது போச்சு. கஷ்டப்பட்டு கூட்டத்தில் போய் அங்கே தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டு இங்கே வந்து சொல்லலாம் முருகனை பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன சொன்னார் அப்படின்னா ஒன்றும் சொல்லல. மாமாவை பார்த்துட்டு வந்துட்டேன், மாமா என்ன சொன்னாருன்னா அடுத்த வாரம் வரேன்னு சொன்னாருன்னு எல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த மட்டும் என் கோயிலில் போயிட்டு சாமிகிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. என்ன சொன்னால் பேசணும், அழகாகணும். அதுதான் அன்பின் மேலிட்டுக்கு காரணம். இதைத்தான் இங்கே சொல்ல வர்றாரு. அன்பின் படி என்னன்னா முதல்ல பூஜை, அப்புறம் ஜபம். பூஜை அவரை எப்பவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது, உருவத்தில் எங்கேயோ போயிட்டே இருப்பார். அவரை நினைச்சு உருகிறது. அப்புறம் நினைக்கிறது கூட முடியாம மறக்காம அவரையே இருக்கு. அது அப்பதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் வருது. யான் மறைக்கணும் சொல்லும் நான் நமசிவாயவேன்னு ஒரு காலகட்டத்தில் சொல்றார். நாக்கு நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கான், படுக்க போறப்ப கூட சொல்லிட்டே இருப்பான். அப்படி காணும் பொழுது மட்டும் அன்பை வெளிப்படுத்தி உபசரிப்பது பூஜை, காணாத போதும் நினைத்து கொண்டிருப்பது ஜபம், என்றுமே மறவாமல் அவனையே உள்வாங்கி நினைத்து கொண்டிருப்பது தியானம். இப்போ இதை பார்த்தா எதுவும் நமக்கு மேன்மையா தெரியுது, தியானம் மேன்மையா தெரியுதா? இப்போ இங்க புண்ணியம் செய்வதற்கு ஒரு உதாரணம் சொன்ன திரும்புறது, புண்ணியம் செய்வதற்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது வந்து அருள் புரியா நிற்கும், என்னிலே பாவிகள் எம்மிட ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரு. எத்தனையோ பேர் புண்ணியம் செய்திருந்தாங்க பகவானை நினைக்க கூட முடியும், இந்த பார்வையில வர்றது கூட முடியும், சத்சங்கம் நடக்குது என்ற செய்தியே கிடைக்கும்.
உங்களுக்கு தெரியல அப்படியா அங்க நடக்குதா அப்படின்னு கேட்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் இன்னும் அவங்களுக்கு கூட்டி வைக்கல. அதான் இங்க புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டுன்னார். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, பூஜை செய்யக்கூட பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும்ங்கிறார். சௌந்தர்ய லகரின்னு ஒரு நூல் இருக்கு, அதுல இது சொல்றார். பிரணந்தம் ஸ்தோத்திரம் வாம் கதம் அக்கிருத்த புண்ணிய பிரபவதி. அந்த அம்மாவை செய்யணும்னா புண்ணியம் செய்திருக்கணும். பிரபவத்தின்னா இருக்கணும், புண்ணியம் இருந்தாதான் சௌந்தர்ய லகரியில அது பிரணந்தும் நமஸ்காரம் பண்றதுக்கும், ஸ்தோத்திரம் பண்றதுக்கும், வாம் கதம் அக்கிருத்த அவரை நினைச்சு வேலை செய்யறது கூட, வாக்காள சொல்றது கூட புண்ணிய பிரபவத்தி, புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னா. இப்போ இந்த பூஜை ஜபம் தியானம் இதுக்கு அடிப்படை காரணம் சும்மா செய்துட்டே இருக்காது. நிறைய பேர் பூஜை செய்ய வேண்டிய ஆடம்பரம் பண்ணிடுவாங்க. நிறைய முதல்ல ஒரு காட்டன்ல ஒரு துணி வச்சு உடுத்துவாங்க, அப்புறம் கொஞ்சம் அதில் நூல் கலந்து கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அப்புறம் பட்டுன்னு கொண்டு வருவாங்க. இப்படி ஆடம்பரத்துக்குள்ள போயிட்டே இருக்கும். பூஜை ஜபம் தியானம் பண்றது நம்முடைய கருத்து எதை பேஸ் பண்ணி நம்ம அதை செய்யறோம். பக்தி தான். இந்த பக்தி ஏன் செய்யறோம்? நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், கர்மம் ஏன் செய்யறோம்? கர்மம் இல்லாம பண்றதுக்கு. பக்தி இப்ப ஏன் செய்யறோம்? கர்மம் ஏன் செய்யறோம்னா கர்மம் இல்லாம செய்யறதுக்கு. பக்தி ஏன் செய்யறோம்னா பக்தி இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. பக்தி ஏன் செய்யறோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அகந்தை அழியறதுக்கு. பக்தன் என்ன நினைக்கிறான், நான் ஒண்ணும் இல்லை, நான் சின்னவன், அவர்தான் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லி பழகிறார். தன்னையை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்துடுவார். அகம்ங்கிறது இல்லாம பண்ண பார்க்கிறார். தொண்டு செய்வார், நல்லா தொண்டு செய்வார். அந்த தொண்டரு யார் யாரும் எவ்வளவோ தொண்டு செய்யறாங்க, நான் என்ன செய்வேன் சும்மா கொஞ்சம், நான் பெரிய தொண்டர்லாம் இல்லைங்க, நான் சின்ன தொண்டருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு பேரு சிறு தொண்டர், சிறு தொண்டர்னு பேரு. ஆனா மற்ற தொண்டர்களை காட்டிலும் இவர் எப்படி இருக்காரு, பயங்கரமா தொண்டு செய்கிறார். ஆனா உலகத்துல மட்டும் சிறு தொண்டர்னு சொல்றார். இவரை இப்படித்தான் தொண்டு செய்யணும், செய்துட்டு தான் செய்யறதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும். இவரை நாம் மக்கள் மத்தியில எடுத்து காட்டணும்ல, அந்த பகவான் போய் எடுத்து காட்ட போறார். இந்த மாதிரி தான் இருக்கணும் தொண்டு செய்யறதா இருந்தா அப்படின்னு. எப்படி எடுத்து காட்டினா தெரியுமா? அந்த ஊருக்கு வந்தார், அங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்டார், இங்க யாரோ சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருக்காராமே, அவங்க வீடு எதுங்க அப்படின்னு. காரணம் அந்த தெருவில் கோடி வீடு அவங்க வீடு தாங்க அப்படின்னு. நேராக போனார், கதவு சாத்தி இருந்தது, கதவு தட்டினாங்க, உள்ள இருந்து ஒரு ஆள் வந்தார், அவர் தான் சிறு தொண்டர். அவர்கிட்ட என்ன சொன்னார், மக்கள் கூட இருக்கிறாங்க இல்லை, இங்க யாரோ பெரிய சிறு தொண்டர் இருக்கிறாங்களாமே அப்படின்னு. ஆமா, சிறு தொண்டர்கள்லயே இவரு பெரிய சிறு தொண்டர்னு சொல்றதே நீ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னா. அப்ப அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, என்னன்னு சிறு தொண்டர்னு தன்னை நான் தான் தொண்டர்களே ரொம்ப சிறு தொண்டர்னு சொல்றப்ப கூட என்ன அங்க ஆகுது, ஒரு அகம் தொண்டர்களே நான். அதுதான் பக்திகளை, நான் பக்தன்யா, நான் எவ்வளவு பெரிய பக்தி இருக்குமா அப்படின்னு சொல்றது கூட அகம் அதிகத்துக்கு பதிலாக என்ன ஆயிடுது, அகம் கூடி. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த பூஜை தியானம் இதெல்லாம் செய்ய சொன்னார். அதை சொல்றார் சிவமானச பூஜையில, தியஜேத் அஞ்ஞான நிர்மால்யம். பூஜை நோக்கமே அகந்தையின் நீக்கம். அதான் இங்க சொல்ற, தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கமா மாறிடுவார். அது சொன்னார் தாய்மானவர். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பு மஞ்சன நீர் பூஜை, கொள்ள வாராய் பராபரணி. எந்த பொருள் தேவையில்லை, இந்த நெஞ்சே கோயிலா இருக்கு. திருமணம் சொன்னார், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், ஜீவன் சிவலிங்கம். அவர் சொல்லிட்டாரு, முன்னம் இந்த சரீரத்தை இழுக்கென்று இருந்தேன்,
உடலில் ஒரு பொருள் கண்டேன். அப்பந்தான் தெரிஞ்சது இது இழுக்கு இல்லை, உள்ள கோயிலில் இருக்காது. இது கோயிலான்னு நினைச்சோம்னா உள்ள தெய்வம் இருக்கு. இந்த கோயில் இல்லாமல் தெய்வம் இருக்க முடியாது. அதனால் நான் பாடுபடுறது தெய்வத்துக்காக தான். அதனால தான் இந்த கோயிலுக்கு நான் என்ன பண்ணுறேன், எதுக்கு சென்று பூசிட்டீங்க? நான் கம்மன்னு இருப்பேன்னா சுவாமிக்கு, சுவாமி இருக்கிற கோயில் வாசனையாக இருக்கட்டும்னு சென்று பூசிருக்கேன். அது அவனுடைய எண்ணம் எல்லாம் சரீரம் இல்லை, இது அவனுடையது அல்ல, பகவானுடைய ஆலயம். அது எதுக்கு திருநீர் இல்லாட்டி நாமம் போடுறீங்க இங்கெல்லாம்? எதுக்கு? கோயில்னா வீட்டு வாசல கோலம் போடணும்ல, அது மாதிரிதான் இது. இது வீடு, அவருடைய ஆலயம், கோலம் போடணும்ல. எங்கெங்க கோலம் போடலாம்? எங்கெங்க இந்த கோயிலில் பாருங்க, அந்த சுவடு வரோம், இந்த சுவடு வரோம், ஒரு கோலம் போட்டு அங்கெல்லாம் பாம்பு மாதிரி ஓட விட்டு என்னென்னமோ பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இவனும் கோலம் போடுறான். நெத்திலையும் போட்டுக்கிறான், இங்கேயும் போட்டுக்கிறான், இங்கேயும் போட்டுக்கிறான், முதுகில் போட்டுக்கிறான், எல்லா பக்கமும் கோலம் போட்டுக்கிறான். கழுத்துலையும் வயசானவங்க பார்ப்பீங்க, இங்கே நாமம் போட்ட மட்டும் பத்தாது, இங்கேயும் நாமம் போட்டுக்கோங்க. இங்கே நான் என்னடா பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நான் போட்டுக்கல, பகவானுடைய கோயிலில் நான் அலங்காரப்படுத்தியிருக்கேன். எதுக்கு பூ வச்சிருக்கீங்கன்னா பகவானுக்கு பூ வச்சிருக்கனால. அப்போ அவன் சாப்பிட்றதா இருந்தால் எப்படி இருக்கும்? அவருக்கு சாப்பாடு ஊட்டினேன். அப்போ பகவானுக்கு ஆகாரத்தை கொடுப்பாரா? அப்போ அவன் எங்கேயும் சாப்பிட மாட்டான். அவன் சாராயம் கல் அது மாதிரியும் குடிக்க மாட்டான். ஏன்னா இந்த நினைப்பு இருந்தா, இந்த நினைப்பை கொண்டு வந்தாதான் அகண்ட போகுது சொல்றாரு. அதனால தான் இங்கே சொன்னார். இப்போ ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுக்குவேன். என்னன்னா, கடைசியில் இந்த பாட்டில் ஒன்று சொல்லியிருக்காருல்ல, என்ன சொல்லியிருக்கார்? உயர்வாகும் ஒன்றில் ஒன்று. பூஜை, மனம், அதாவது ஜபம், அப்புறம் தியானம். எது உயர்வு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா ஒன்று, இந்த ஒன்று, அந்த ஒன்று, இந்த ஒன்று, இதுல ஒன்றில் ஒன்று உயர்வு. முதல்ல இது உயர்வு, அப்புறம் அது உயர்வு, அப்புறம் அது உயர்வு அப்படின்னா, தியானத்துல போச்சுன்னா இது அனாவசியமா விட்டுருங்க, இந்த மாதிரி ஆகுதுல்ல. ரமணர் என்ன சொல்றாரு, ஒன்றில் ஒன்று உயர்வாகும் அப்படின்னா மூன்றுமே சிறந்தவையா. விருப்பம் போல தேர்ந்தெடுக்கலாம், எதை வேணாலும் எடுக்கலாம், உங்களுக்கு மோட்சம் சுத்தி கிடைக்கும். கருத்து என்னன்னா, மனம் ஆன்மாவில கரையணும். மனம், வாக்கு, காயம், இந்த மூன்று கரணங்களாலும் செய்யப்படணும். இது எதுக்கு ஒன்றுல ஒன்று உயர்ந்ததுன்னு சொன்னாருன்னா, அப்படி இல்லை, எதை செய்யலையோ அதுலயே நீ ஒன்றிடணுமா. அதான் ஒன்று. ஒன்று ஒன்று பூஜை செய்வீங்களா, அதுல ஒன்று பொருந்துக. பூஜை செய்யறதுல பொருந்தணும். அப்பன்னா என்ன ஆகும்னு யோசனை, பூஜை செய்வா தன்னை மறந்து உட்காந்து பூஜை செஞ்சுட்டு இருப்பான். அப்போ அங்கே சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுட்டு இவன் தன்னை மறந்து அப்படி இருந்தால் அதில் ஒன்றி போனான்னு வைங்க, இவன் என்னவா இருப்பான் தெரியுமா? சிவமா இருப்பான். அதே மாதிரி ஜபம், ஜபம் செய்யப்போ எத்பாவோ தத்பாவச்சி, எதை நினச்சிட்டே இருக்கான நாம அதுவாகவே மாறிடுவோம். ராமா ராமான்னு சொல்லி கொண்டு இருக்கிறப்ப அவன் ராமன் ஆகிருக்கான். அவனையே நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவன் அதுவாகவே மாறிடுறான். இதுக்கு உதாரணம் ஆஞ்சநேயர் தான். உலகத்துக்கு வந்துட்டாருன்னா தாசன் ராமனுடையது. ராமநாமன் சொல்லி அதே இடத்துல போய் நின்றுட்டான்னா அவன் தான் ராமன். தன்னை அப்படிதான் நினைச்சுக்கிறார். அப்படின்னா பாருங்க, அதைத்தான் இங்க சொல்ல வந்தார். அதனால ஒன்றில் ஒன்று அப்படிங்கிறத ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மனம் அல்லது அகந்தை ஆத்மாவில் கலந்து மறைய மூன்றுமே துணை செய்யும். இந்த பாடல் தரும் கருத்து இதுதான். இப்போ 4வது பாடல் தர கருத்து மொத்தம் சம்மரைஸ் பண்ணி சொல்லலாம் தான் 6 வகையில சொல்லலாம். 1, பூஜை, செயல், தியானம் என்பது முக்கரணங்களால் செய்யப்படும் தொழில். ஒரு கருத்து சொன்னார், உடல், வாக்கு, மனம். பூஜை என்பது மனம், வாக்குக்காக 3 கரணங்களாலும் செய்யப்படுகிறது. ஜபம் என்பது வாக்காலும் மனத்தாலும். மனதில் நினைக்கணும், வாக்கும் ஜபம் பண்ணணும். தியானம் என்பது மனத்தால் மட்டுமே, வாக்கு வேலை செய்யாது. பூஜை, ஜபம், தியானம் 3ம் சிறந்தவை.
விருப்பம் போல தேர்ந்தெடுக்கலாம். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்கும். நமக்கே கொஞ்ச நேரம் இது பிடிக்கும், கொஞ்ச நேரம் அது பிடிக்கும். பூஜையிலே எந்நேரமும் உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் பகவான் பேரை சொல்லுவோம்ட்டு வெளியே வந்துடுவோம். அந்த பகவான் பேரை சொல்றதுக்கு வெளியே வர்றதுக்கு பேரு தான் அங்கே காஞ்சாங்காட்டில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய போரே அடிக்காதுங்க. அந்த நாமத்தை காலையில் 6 மணியிலிருந்து இரவு 6 மணி வரைக்கும் இந்த நாமம் சொல்லப்பட்டுட்டே இருக்கும். பிரேக்கே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க கை மாற்றிக்குவாங்க. இவன் சாப்பிட போகணுமா, ஒருத்தர் வந்துடுவார் சாப்பிட்டவர், அவர் சொல்லுவார் அங்கே. அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் அங்கே அந்த பாடல் அது சொல்லப்படுறப்ப எப்படி இருக்குன்னு யோசனை பாருங்க. கேட்டுக்குள்ள நுழையிறதே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் காதில் விழுந்துடும். என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு. அதில் அகண்ட நாம ஜபம் வேற செய்வாங்க சில நேரம். இரவு முழுதும், பகல் இரவு 2 நாளும். ஏன்னா அந்த பர்த்டே அன்னைக்கு அப்படி செய்வாங்க. அதை இங்க சொன்னார். ஆக மனம் ஆன்மாவில் கரைய 3மே உதவும். ஒன்றில் என்பதே முக்கியம். தான் நமக்கு முக்கியம். ஒன்று என்பது வினை சொல்லாக எடுத்துக்கொள்ளணும். ஒன்று அப்படின்னா நவுனா வெர்பா. நவுனா எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். வெர்பா எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒன்று அப்படின்னா பொருந்து அப்படின்னு சொல்றான். இங்க ரமணர் சொல்றார் வெர்பா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். இதுதான் 4வது ஸ்லோகம். அடுத்த வாரம் 5வது ஸ்லோகம். சகனாவத்து சொல்லலாமா? ஓம் சகனாவவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.